எடப்பாடி பழனிசாமி ஆட்சி ஊழலாட்சி என்றால் எடப்பாடி பழனிசாமி அமைச்சரவையில் அமைச்சராக இருந்த 8 அமைச்சர்களை நீங்க தாவேக்காவை சேர்த்து வச்சிருக்கீங்க. அப்ப இந்த 8 அமைச்சர்களும் ஊழல் செஞ்சாங்களா, அப்பனுக்கற்ற ஆட்சி கொடுத்தாங்களா? ஐயா எடப்பாடி வீட்டுல போய் குத்த வச்சு சீமான் அண்ணா ஏன் உட்கார்ந்தாரு கேட்டா, அவ்வளோ பெரிய கட்சி அழிஞ்சிடக்கூடாதுன்னு நினைச்சேன், அதனால எடப்பாடியும் சசிகலாவும் சேர்த்து வைக்க போனேன்றாரு. ஊழல் கட்சியை சேர்த்து வைக்கிறதுக்கு நீங்க போய் குத்த வச்சு உட்கார வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இந்த மக்கள் செல்வாக்க பார்த்து வியந்து விஜய் அவர்களுக்கு ஒரு நல்ல ஆதரவு இருக்குன்னு நினைச்சு தேடி வரவங்களை இல்ல வராதீங்கன்னா ஒரு கட்சி சொல்லும். நாளை செந்தில் பாலாஜி வந்தா எடுத்துக்கோங்களேன். விஜய் ஒரு கட்சியோட தலைவருங்கிறாங்க, நாட்டோட முதலமைச்சருங்கிறாங்க. அதை விட விஜய் சொல்லணும்னா அவர் ஒரு இன்ஃப்ளூயன்சர். அவர் என்ன சொன்னாலும் 50 லட்சம் பேர் நம்புவாங்க. புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சது புஷியானந்த், தொலைபேசியை கண்டுபிடிச்சது அலெக்சாண்டர் கிராம்பெல்ல, ஆதோரிச்சினா. ஆமாமா, விஜய் அவர்கள், தளபதி விஜய் அவர்கள் என்ன சொன்னாலும் மக்கள் நம்புவாங்கன்னா, ஆமா அவர் உண்மையை சொல்றாரு, நம்புவாங்க. நீங்க சொன்னீங்களே பாம்பு கடிச்சா அப்படியே நில்லு, அசையாத, விஷம் ஏறாது. ஒரு கட்டுவிரியா பாம்பை கொண்டு அவரை கடிக்க விட்டு பார்ப்போம், இடும்பா உனக்கு கடிக்க விடுவோம், விஷம் ஏறுதா இல்லையா, நீங்க அமைதியா இருங்க, விஷம் ஏறுதா இல்லையான்னு பார்ப்போம். சார் ஒரு விஷயம் தான் சொல்றேன், எங்க அண்ணன் சொல்றாங்க நம்புவார்னா உண்மையை சொல்றாரு, சத்தியத்தை சொல்றாரு, சாத்தியத்தை சொல்றாரு, மக்கள் நம்புறாங்க. அதனால தான் இன்னைக்கு அவரை முதலமைச்சராக உட்கார வச்சிருக்கிறாங்க. பதில் சொல்வாரு அப்படின்னு எதிர்பார்த்தேன். அவர் மாத்தி யோசிக்கிறவன் வாழ்றாரு. நாம ஒரு கேள்வி கேட்டா அவருக்கு பதில் சொல்றாரு. கேட்ட கேள்விக்கு இது பதில் இல்லைன்னு பார்த்தா அவர் இங்க இருக்கக்கூடிய ஆட்களுக்கோ அங்க இருக்கக்கூடிய ஆட்களுக்கோ பேசல, ட்விட்டர்ல வெட்டி போடணும். நானும் 3 பேர் பேசல, அதாவது பாயிண்ட் தேர்வுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். சுந்தராஜன் சொல்வார்ல, அதுல ஒண்ணு இல்ல, கீழே போட்டுருங்க. நான் போய் சொல்லல, ஒரு விஷயத்தை நீங்க கூகுள்ல போட்டு பாருங்க. டுபாக்கூர் பொலிட்டிஷியன் ஆஃப் இந்தியான்னு போடு, டுபாக்கூர் பொலிட்டிஷியன் ஆஃப் தமிழ்நாடுன்னு போடு, யாரு பேரை காட்டுதுன்னு பாரு. யாரு பேரை காட்டுது? அண்ணன் சீமான்னு காட்டும். கேள்வி வைக்கிறோம்ல, கேள்விக்கு பதில் சொல்லணும்ல. அதுக்கு தரம் தாழ்ந்த சொற்களை, ஒரு அவைனா அந்த அவைக்குன்னு சில வார்த்தைகள் இருக்கு, இதை பயன்படுத்தணும், இதை பயன்படுத்தக்கூடாதுன்னு. அப்புறம் அந்த டுபாக்கூர் அந்த வார்த்தை இந்த வார்த்தைலாம் நான் இதை தாண்டி பேசுவேன். Dr. Sivama's Wellness presents the debates for the people, powered by Milky Mist. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டிக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். இது என்ன பாயசத்துக்கா? இதுதாமா பாயசத்தோட சீக்ரெட். ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். பார்த்தாலே தெரியுது நல்ல சூப்பர் பாயசம். ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். தூய சக்தியாக தங்களை சொல்லிக் கொள்ற தாவேக என்ன செய்யுது? அதிமுக ஊழல் ஆட்சி, ஊழல் கட்சினா யாரு ஊழல் செஞ்சதா சொல்றாங்க? எம்ஜிஆர் ஆட்சி மேல எரிசராய் ஊழல் குடிச்சாட்டு வைக்கப்பட்டுச்சு. எம்ஜிஆர் ஊழல்வாதின்னு சொல்றாங்களா? இல்ல, எம்ஜிஆரை தாவேக ஏற்றுக்கொள்கிறது. ஜெயலலிதா அம்மையார் நிரூபிக்கப்பட்ட ஊழல் குற்றவாளி என்று சட்டம் சொல்லுது. சரி, ஜெயலலிதா அம்மையாரை சொல்றாங்களா? ஜெயலலிதா அம்மையாரை தாவேக உள்வாங்கிக் கொள்கிறது. அப்புறம் யார ஊழல்வாதின்னு சொல்றாங்க? எடப்பாடி பழனிசாமியோட 4 ஆண்டுகள் ஆட்சி. எடப்பாடி பழனிசாமி ஆட்சி ஊழலாட்சி என்றால் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தது எம்ஆர் விஜயபாஸ்கர், சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தது விஜயபாஸ்கர், செய்தி விளம்பரத்துறை அமைச்சராக இருந்தது கடம்பூர் ராஜு, தொழில்துறை அமைச்சராக இருந்தது MC சம்பத், பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சராக இருந்தது திருச்சி வளர்மதி. அதே போல வெள்ளமண்டி நடராஜன் சுற்றுலாத்துறை அமைச்சர், உடுமலை ராதாகிருஷ்ணன் வனத்துறை அமைச்சர். எடப்பாடி பழனிசாமி அமைச்சரவையில் அமைச்சராக இருந்த 8 அமைச்சர்களை நீங்க தாவேக்காவை சேர்த்து வச்சிருக்கீங்க. அப்ப இந்த 8 அமைச்சர்களும் ஊழல் செஞ்சாங்களா, அப்பனுக்கற்ற ஆட்சி கொடுத்தாங்களா? இந்த கேள்விக்கு என்ன பதில் இருக்கு? இல்ல பெருமையத்தோடு சொல்றாங்க. அதாவது இந்த மக்கள் செல்வாக்க பார்த்து வியந்து விஜய் அவர்களுக்கு ஒரு நல்ல ஆதரவு இருக்குன்னு நினைச்சு தேடி வரவங்களை இல்ல வராதீங்கன்னா ஒரு கட்சி சொல்லும். நாளை செந்தில் பாலாஜி வந்தா எடுத்துக்கோங்களேன். நீங்க தூய சக்திங்கிறீங்க, ஆனா பண்றது முழுக்க மோசடி. கரூர்ல பாதிக்கப்பட்ட 41 குடும்பத்துக்கு அரசு வேலை என்பது அதிகார முறைகேடு. ஆட்சிக்கு வந்தவன கூட நீங்க அறிவிக்கல. 2 மாத காலம் கழித்து கரூர்ல இடைத்தது வரப்போதுன்னு அறிவிக்கிறீங்க. 41 குடும்பத்தாருக்கு அரசு வேலைன்னு. அந்த குடும்பங்களுக்கு தலா 40 லட்சம் கொடுக்கப்பட்டு விட்டது. ஆனா 40 லட்சம் கொடுக்கப்பட்டு விட்ட பிறகும் கூட இது போதுமானது இல்ல, அரசு வழங்குறீங்க. அம்மோனியா வாயு கசிவால 18 பெண்கள் இறந்து போனாங்க. அவங்க குடும்பத்துக்கு கொடுத்த தொகைங்கிறது ஒட்டு மொத்தமாக 2 லட்சம் தான். இதுல அரசு வேலை கொடுப்பது அதிகார முறைகேடுன்னு சொன்னா, இல்ல பாதிக்கப்பட்ட மக்களை பத்தி நீங்க கவலைப்படுறதில்லைங்கிறாங்க. உங்களுக்கு செய்தி தெரியுமா? கரூர்ல அந்த நெரிசலுக்குள்ள சிக்கிக்கிட்டு காயம்பட்டவங்க 104 பேர், 104 பேரும் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினாங்க. அவங்களுக்கு தாவேக்கா சொல்லிச்சு 2 லட்சம், ஒருத்தருக்கு 2 லட்சம் தரோம்னாங்க.
11 மாசம் ஆயிடுச்சு, அடுத்த மாசம் ஓராண்டு வரப்போகுது. இது வரைக்கும் அந்த காயம்பட்ட 104 பேர்ல ஒருவருக்கு கூட ₹1 காசு தாவேக்க தரல. எனக்கு பணம் முக்கியம் இல்லை, சனம் தான் முக்கியம் அப்படின்ன விஜய் எதற்காக அவங்களுக்கான நிவாரணத்தை தரல? இதுதான் கேள்வி. அப்புறம் 100 நாள்ல எந்த மாற்றத்தையுமே இடும்பவனம் கார்த்திக் பார்க்கலையா? இந்த அப்பாவை காணும் தேடினார்ல, அந்த மாதிரி நான் மாற்றத்தை தேடிட்டு இருக்கேன். என்ன மாற்றம் இருக்குது? திமுக அதிமுக செஞ்சாங்கல்ல, அதை விட மோசமா செஞ்சீங்க நீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஆட்கள், உங்களுக்கு வேண்டப்பட்ட தயாரிப்பாளர் பார்த்தா ஜனநாயகன் பட தயாரிப்பாளர் அரசு பொறுப்பு அவருக்கு. இப்ப கல்பாத்தி அர்ச்சனா அவங்களுக்கு அரசு பொறுப்பு. நான் என்ன கேட்கிறேன், இந்த புலி படம் எடுத்தவங்க, சுறா படம் எடுத்தவங்க, அப்புறம் குருவி படம் எடுத்தவங்க, வில்லு படம் எடுத்தவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. பார்த்து மக்கள் பாதிக்கப்பட்டான்னா படம் எடுத்து அவங்க பாதிக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு அரசு பொறுப்பு கொடுத்துருங்க. அவங்க மட்டும் இடிச்சவன் என்ன கொடுத்து விடுங்க. இல்ல, அந்த பொறுப்பை யாருக்கு கொடுக்கணுங்கிறது மக்கள் தேர்ந்தெடுத்த முதல்வராக்கனவரோட உரிமை. அவர் சொல்றாரு வந்துட்டு ஏதாவது செயல்பாடுகள்ல தவறுந்தா தானே விமர்சிக்கணும். ஊரா விட்டு நெய்ல ஸ்வீட் செய்யாதீங்க போறோம்னு சொன்னது யார்? இப்ப அவர் என்ன பண்றாரு? உருண்டையா ஸ்வீட் பண்றாரு ஊரா விட்டு நெய்யில. இதுல அந்த வெங்கட்நாராயணவுக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன தொடர்பு? அவர் எதற்காக அரசு பிரதிநிதியா இருக்கணும்? அவர் கர்நாடகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்டா, நிர்மல்குமார்னு ஒரு அதி புத்திசாலி, அவர் கர்நாடகர் கிடையாது, தெலுங்கர். என்ன தெளிவான விளக்கம்? இந்த ஆட்சியை பாருங்க, ஆட்சியை ஸ்ரீநாத்னு ஒரு அமைச்சர் இருக்கிறார், அவர் கோயில்பட்டில் நின்று பேசுறாரு. பேசுறப்ப இந்த மீனவர்கள் போராடுறாங்க தூத்துக்குடியில், அதை பற்றி கருத்து என்ன? அதை நீங்க அங்கே கேளுங்க, தூத்துக்குடியில் கேட்டால் தான் சொல்லுவேன். நாளைக்கு காவிரி பிரச்சனையை வச்சு பேசுறோம்னா எங்கே கேட்கலாம்? இங்கே பேசலாமா இல்லை குடகுக்கு போகணுமா? அப்ப முழுக்க முழுக்க இந்த ஆட்சிங்கிறது ஒரு தீமையின் தொடக்கம். இதுல பாஜக எதிர்ப்பு, கடந்த திமுக பாஜகவை சரிவர எதிர்க்கவில்லை, நாடகம் போட்டதுன்னு சொல்றோம். இதுல தாவேகா பாஜக எதிர்ப்புங்கிற உடனே மறந்துருச்சு. ஆளுநர் சொல்றாரு நாங்க ஆய்வுக்கு கிளம்புறோம் அப்படின்னு ஆளுநர் சொல்றாரு. ஏதாவது உங்களுக்கு குற்றம் குறையை கண்டீங்கன்னா புகார் மனு எடுத்துக்கிட்டு ராஜ்பவனுக்கு வாங்குங்கிறாரு. ஆளுநரோட அத்துமீறலுக்கு முதலமைச்சர் விஜய் வாய் திறந்தாரா? வாய் திறந்து கண்டிச்சு பேசினாரா? இன்னும் சொல்ல போனா தமிழ் தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு தள்ளப்படுது. காரணம் யார்? ஆளுநர். கொளத்தூர்ல கொத்து புரோட்டா போட்டீங்க, வரவேற்கிறேன். ஆளுநர் ஆளு புரோட்டா போடுங்களேன், ஏன் போடுறதில்ல? நீட் தேர்வுக்கு எதிராக தமிழ்நாடு முழுக்க போராட்டம், டெல்லியில போராட்டம், தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறாங்கல்ல, அங்கதான் வர்றேன். நாம் தமிழரை வரவேற்றிருக்கல, வரவேற்கிறேன். அதாவது இது முதல் தடவை இல்லை, 4வது தடவை. திமுக ஆட்சி காலத்தில் 3 தடவை, அதிமுக ஆட்சி காலத்தில் மொத்தம் 4வது தடவை, திமுக ஆட்சி காலத்தில் 2ஓ 3ஓ, அதிமுக ஆட்சி காலத்தில் ஒரு தடவை ஏற்றினாங்க. தீர்மானம் ஏற்றி என்ன பயன்? அடுத்ததான் ஜனாதிபதி ஒப்புதல் தரணும். ஜனாதிபதி ஒப்புதல் தரணும்னா எப்போ தருவார்? தமிழ்நாடு முழுக்க மாணவர்களும் இளைஞர்களும் வீதியில் இறங்கி போராட்டம் பண்ணாதான் ஜனாதிபதி ஒப்புதல் தருவார். நடக்காதுன்னு சொல்லப்பட்ட ஜல்லிக்கட்டு நடத்தி காண்பிக்கப்பட்டது. காரணம் தமிழ்நாடு முழுக்க நடந்த போராட்டம். அப்ப பரந்துபட்ட போராட்டம் தேவை. கட்சி போராட்டமா இல்லாம, இயக்க போராட்டம் இல்லாம ஒட்டுமொத்த மக்களும் வீதியில் இறங்கி போராட்டம் பண்ணணும். அப்படி போராட்டம் பண்றதுக்கு மெரினா கடற்கரையை திறந்து விடுமா தாவேக அரசு? இதே மெரினா கடற்கரைக்கு ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது கைக்குட்டையை கட்டிட்டு வந்தாரு மூஞ்சில ஐயா விஜய். இப்ப திறந்து விடுங்களேன், ஏன் திறக்க மாட்டேங்கிறீங்க? போராட்ட களத்தை தயார் செய்யட்டும். போராடி மாணவர்களும் இளைஞர்களும் நீட் விளக்க வசப்படுத்துவாங்க. தீர்மானம் போட்டு அதோட உட்காந்துட்டா என்ன ஆட்சி நிர்வாகம் இது? முதல் சுற்று கருத்தை எடுத்துக்கிறேன். அதுல ஒரே ஒரு கேள்வி கூடுதல். இதே போன்றுதான் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவும் தேர்தல் பிரச்சாரத்திலையும் நாம் தமிழர் கட்சி இவ்வளவு விஷயங்கள் பிரச்சனையா இருக்கு தாவேகா குறித்துன்னு சொன்னீங்க. அப்பையும் மக்கள் செல்வாக்கோட ஆட்சி பொறுப்பேற்று வராங்க. அதற்கு பிறகாகவும் மக்கள்கிட்ட இது போன்ற எதிர்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மக்கள் விஜய் செய்யறாரு, கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அப்படின்னு தானே நினைக்கிறாங்கன்னு பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது விஜய் ஒரு கட்சியோட தலைவருங்கிறாங்க, நாட்டோட முதலமைச்சருங்கிறாங்க. அதை விட விஜய் சொல்லணும்னா அவர் ஒரு இன்ஃப்ளூயன்சர். ஒரு இன்ஸ்டாகிராமில் 5 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் பின்தொடர்றாங்கன்னா விஜய் 5 கோடி பேர் பின்தொடரக்கூடிய ஒரு இன்ஃப்ளூயன்சர். அவர் என்ன சொன்னாலும் 50 லட்சம் பேர் நம்புவாங்க. சூரியன் வடக்க ஒதுக்கிங்க. ஆமாம், நேற்று காலையில் பார்த்தேன். புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சது புஷியானந்த். ஆமாம் ஆமாம், எனக்கு தெரியும். தொலைபேசியை கண்டுபிடிச்சது அலெக்சாண்டர் கிரஹாம்பெல். ஆதோரிச்சுனா ஆமாம் ஆமாம். விஜய் என்ன சொன்னாலும் ஒரு 10 லட்சம் பேராவது நம்புவான். இல்லை, இதை நீங்கள் மக்கள் எல்லாம் கொச்சைப்படுத்துறீங்க. மக்கள் தாங்க சொல்கிறேன், மக்கள் தான் சொல்கிறேன். மக்கள் தரங்கட்டு போட்டீங்களா? மக்கள் தான் சொல்கிறேன். நான் யாரை சொல்கிறேன்? தேர்தல் களத்தில் வேட்பாளர் யாருன்னு தெரியாமல் மக்கள் ஓட்டு போட்டிருக்கேன்.
தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினருக்கு சுற்றுலாத்துறை அமைச்சகமா இல்ல சுற்றுச்சூழல்துறை அமைச்சகமான்னு தெரியல. இந்த நிலையை பார்த்து மக்களை கோபப்படத்தான் செய்வேன். அப்ப இந்த தாவேக ஆட்சிங்கிறது இது திமுகவை புனிதப்படுத்திடும், அதிமுக பரவாயில்ல நடத்தி கொண்டாந்து விட்டுரும். எங்களுக்கு முத நாளே தெரியுது இது தீமை அப்படின்னு. ஓட்டு போட்டவங்களுக்கு 2 வருஷங்களுக்கு தெரியும். தம்பி இடும்பாவனன் கார்த்தி அவர்கள் சொன்னார், திமுக 6 முறை ஆட்சி அமைச்சிருக்கு, அதிமுக 7 முறை ஆட்சி அமைச்சிருக்கு, தாவேகா முதல் முறை வந்த உடனே சிஎம் ஆகி ஆட்சி அமைச்சிருக்கு. ஆனால் நாம் தமிழர் ஒரு நாள் என்கிட்ட சிக்குனாரு, ஒரு நாளும் சிக்காது, ஒரு நாளும் உங்ககிட்ட வந்து இந்த நாடு சிக்க போறதே கிடையாது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல விஜய் அவர்கள், தளபதி விஜய் அவர்கள் என்ன சொன்னாலும் மக்கள் நம்புவாங்கன்னா, ஆமா அவர் உண்மையை சொல்றாரு, நம்புவாங்க. நீங்க சொன்னீங்களே பாம்பு கடிச்சா அப்படியே நில்லு, அசையாத, விஷம் ஏறாது. ஒரு கட்டுவிரியா பாம்பை கொண்டு வா, அப்புறம் கடிக்க விட்டு பார்ப்போம். இடும்பாவனை கடிக்க விடுவோம், விஷம் ஏறுதா இல்லையா, நீங்க அமைதியா இருங்க, விஷம் ஏறுதா இல்லையான்னு பார்ப்போம். சார், அரிசியை விட சின்னதாக ஒரு தோட்டாவான். இப்போ எங்கள் மௌலானா வந்திருக்கிறாரு, அவர் காவல்துறையெல்லாம் வேலை செஞ்ச நபர்கள், பல நபர்கள் இங்கே இருக்கிறாங்க, உயர் காவல்துறை அதிகாரி இதை பார்ப்பீங்க. அரிசியை விட சின்ன தோட்டா எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? அப்படியே உள்ளே போகுமா, அப்படியே விரிஞ்சிருமா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க செத்துருவாங்களா. அவர் சுட்டு பழகினாராம், கடாஃபி வந்து அவருக்கு கற்றுக் கொடுத்தாராம். ஐயா, வைகோ அவர்கள் காட்டியது போல் ஒரு காணொலி காட்டுங்க. நீங்கள் வந்து அதிபரோட இருந்த காணொலி ஒன்று காட்டுங்க பார்ப்போம், உங்கள் அதிபரை காட்ட சொல்லுங்கள் பார்ப்போம். சார், ஒரு விஷயந்தான் சொல்கிறேன், எங்கள் அண்ணன் சொல்கிறாங்க நம்புவார்னா உண்மையை சொல்கிறாரு, சத்தியத்தை சொல்கிறாரு, சாத்தியத்தை சொல்கிறாரு, மக்கள் நம்புகிறாங்க. அதனால தான் இன்றைக்கி அவரை முதலமைச்சராக உட்கார வச்சிருக்கிறாங்க. நான் போய் சொல்லலை, ஒரு விஷயத்தை நீங்கள் கூகுளில் போட்டு பாருங்கள். டுபாக்கூர் பொலிட்டிஷியன் ஆஃப் இந்தியான்னு போடு, திரு இப்ராஹிம். டுபாக்கூர் பொலிட்டிஷியன் ஆஃப் தமிழ்நாடுன்னு போடு, யாரு பேரை காட்டுதுன்னு பாரு. திரு இப்ராஹிம் காட்டுது, அண்ணன் சீமான்னு காட்டும், சீமான்னு காட்டும். நீ பாரு, திரு இப்ராஹிம், போட்டு பாருயா, கூகுள்ல போட்டு பாரு. எமோஷன் ஆகாத திரு இப்ராஹிம், எமோஷன் நான் ஆகாத. பேசுறது உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். நீங்க சொன்னதை நாங்க ஏத்துக்கிட்டோமா? இப்ராஹிம் சார், ஒரு நிமிஷம். கூகுள்ல வரதுனா சார் நான் சொன்னேன். ஒரு நிமிஷம், நானா கூகுள்ல போய் ஃபீட் பண்ணேன். இப்ராஹிம் கூகுள்ல வருது. முடிச்சிட்டீங்களா? எங்கள் தலைவரை, எங்கள் தளபதியை இப்ராஹிம், நீங்கள் வந்து இவர் என்ன சொன்னாலும் நம்புவாரு அப்படின்னும் பொழுது நீங்கள் சொன்ன விஷயத்தை நான் சொல்றேன். இப்ராஹிம், சரி தம்பி இப்ராஹிம், ஒரு நிமிஷம். எல்லாரும் சரி, இப்ராஹிம் கத்தி 10 நிமிஷத்துக்கு பிரயோஜனம் கிடையாது. ஒரு நிமிஷம் பேசும்போது நான் இங்க உட்கார்ந்திருக்கேன்னா கொஞ்சம் கேளுங்க. நீங்க ஆளும் கட்சி, உங்க சார்பா பேசுறதுக்கு அண்ணன் இருக்கிறாரு, இடும்பாவன அண்ணன் பேசுவாங்க, இந்த பக்கம் 3 பேர் இருக்காங்க, எல்லாரும் அங்கிருந்து பேசிட்டு இருந்தீங்கன்னா சரியா வராத நிகழ்ச்சி. கொஞ்ச நேரம் அமைதியா ஆரோக்கியமா இந்த விவாதத்தை கவனிங்க, அமைதியா இருங்க. இப்ராஹிம், ஆளுங்கட்சியின் சார்பா பேச வந்திருக்கிறீங்க, தாவேகா செஞ்ச 100 நாள்ல செஞ்ச மாற்றம் என்னன்னு பேசுங்க. டுபாக்கூர் அந்த வார்த்தைகள்லாம் ஒரு மாண்புமிக்க இந்த மேடையில பேசாதீங்க. கருத்தியல் ரீதியா விவாதிங்க, கருத்தியல் ரீதியா குற்றச்சாட்டுகளை வைங்க. எங்க தலைவர், பார்வையாளர்கள் அமைதியா இருங்க. சரி பேசி முடியுங்க, எல்லாரும் பேசி முடியுங்க, பேசுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசி முடியுங்க. அண்ணா அமைதியா இருக்கு சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. கார்த்தி அண்ணா அமைதியா இருக்கு சொல்லுங்க. ஐயா இங்க பாருங்க, ஒரு நிமிஷம். அண்ணா, விக்கிபீடியால யார் வேணாலும் என்ன வேணாலும் போடலாம், இதெல்லாம் போட்டு இது ஒரு டாபிக்னு பேசக்கூடாது. விக்கிபீடியால சொல்லல சார், கூகுள்ல சொல்லுது. இல்லண்ணே, கருத்தியல் ரீதியா பேசுங்க, இது சரி இது தப்புன்னு. சும்மா கூகுள்ல போட்டா அப்படி வரும்னா பேசாதீங்க. நீங்க வந்து ஆளுங்கட்சியின் பிரதிநிதியா வந்திருக்கீங்க, கருத்தியல் ரீதியா இது தப்புன்னு பேசுங்க. எடுத்தோடனே தாவேகா செஞ்ச விஷயங்கள் மாற்றம்னு பேசுங்க, அதற்கு பிறகு பேசுங்க. பார்வையாளர்கள் அமைதியா இருங்கன்னு சொல்றேன்ல, உட்காருங்க. உங்க சார்பா இடும்பாவன பேசுவார்னு நினைக்கிறீங்களா இல்லையா? நீங்க பேசுங்க. எப்பயுமே ஒரு நிகழ்ச்சி ஒரு மாண்போட போகணும், நாகரிகமா போகணும், அதற்கு ஏத்த இடத்தை நீங்க ஏற்படுத்தி அந்த மாண்பை நீங்க பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். ஒரு முதலமைச்சரை கொடுத்து நீங்க என்ன வேணா சொல்லுவீங்க சார், நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க சொல்லுங்க உங்க தம்பி, அவருடைய தலைவர் சொன்னதை நீங்க நம்பலன்னு சொல்லுங்க. துபாக்குங்கிற வார்த்தை என்ன வார்த்தை ஒரு அவையில? நான் பார்த்தேன், கூகுள்ல சொல்றேன் சார். எல்லாரும் கூகுள்ல ஒண்ணு பாப்பாங்க, அப்படி சொன்னா சரியா இருக்காது. பேசுங்க, பார்க்க சொல்லுங்க. பார்வையாளர்கள் அமைதியா இருங்க. கார்த்தி அண்ணன் இருக்காரு, பேசுவார். நீங்க பேசுங்க இப்ராஹிம். சரி, இப்படி சத்தம் போட வேணாம். விவாதத்தை ஆரோக்கியமா ரசிங்க. ஒவ்வொருத்தவங்களும் பேசுனீங்கன்னா விவாதம் இதுலயே போகும், பாயிண்டே வரல. பேசுங்க. சரி தம்பி, நாங்க சைலண்டா இருந்து ஆட்சியை பிடிச்சோம். இப்படி கத்தி உட்கார்ந்தனாலதான் உங்களை எத்தி விளையாண்டுட்டு இருக்க மக்கள், புரிஞ்சா? உங்களை எத்தி மக்கள் வந்து ஓரங்கட்டி வச்சிருக்கிறாங்கன்னா என்ன காரணம் சார்? அண்ணா பேசுங்க. அண்ணா சொல்லுங்க. கார்த்தி அண்ணா நீங்க சொல்லுங்க.
சரிப்பா, நீங்க ஆட்சிக்கு வந்துட்டு பேசுங்கப்பா. அண்ணா அண்ணா நீங்க நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்துட்டு பேசு. இப்ராஹிம், நீ ஆட்சிக்கு வந்துட்டு பேசு. திரு இப்ராஹிம், வந்துடுவியா? திரு இப்ராஹிம், வந்துட முடியுமா? திரு இப்ராஹிம், 15 வருஷமா மக்கள் உங்களை எங்க உட்கார வச்சிருக்காங்க? எந்த இடத்துல உட்கார வச்சிருக்காங்க? 15 வருஷமா கதை சொல்லி பாக்குற, ஊர் சுத்தி பாக்குற, என்னென்னமோ சொல்லி பாக்குற. இன்னும் திரு சொல்ல இப்ராஹிம், போனாக்கா, திரு இப்ராஹிம், ஒரே ஒரு நிமிஷம். பார்வையாளர்கள் சொல்ற ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் நீங்க ஸ்டேஜ்ல இருந்து பதில் சொல்லாதீங்க. நான் பார்வையாளர் சொன்னதுக்கே இல்ல சார், தம்பி இடமாவரன் சொன்னது தான் நான் பதில் சொல்றேன். பார்வையாளர் ரியாக்ட் பண்றாங்க, நான் என்ன பண்றது? இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா 7 நிமிஷத்துல ஒரு மாற்றத்தை கூட சொல்லாம நீங்க உட்கார வேண்டியது. பாத்தீங்களா? கொஞ்சம் பொறுமையா 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 சார், பொறுமையா. அண்ணா நீங்க பேசுங்க பேசுங்க, அமைதியா வாங்க. கார்த்தியண்ணா நீங்க தான் சொல்லணும்னா கொஞ்சம் சொல்லுங்க. பொறுமையா இருந்தாதான் அவங்க ஆட்சிக்கு வந்திருப்பாங்களே. அதிலே நிக்க வேண்டாம். என்ன மாற்றத்தை 100 நாட்களில் தாவேகா ஆட்சி கொடுத்திருக்கிறது? அவர் இடமாவரன் சொன்னதுக்கே நான் பதில் சொல்றேன். அமைதியா இருங்க. ஒரு விவாதம்ங்கிறது 2 பக்கம் கருத்துக்கள் வாங்குறது. ஒரு கருத்தை சொன்ன உடனே அந்த பக்கத்துல இருந்து சத்தம் போட்டீங்கன்னா அவங்களால பேசவே முடியாது. ஒரு நல்ல நிகழ்ச்சி நடைபெறணும்னா அமைதியா இருங்க. உங்க சார்பா வந்திருக்கிறவர் தானே கார்த்தி அண்ணன், உங்க சார்பா வந்திருக்கிறவர் தானே கல்யாண சுந்தரம் அண்ணன், உங்க சார்பா தானே பரந்தாமன் அண்ணன் வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் பேச மாட்டாங்களா? தம்பிங்களா, நீங்க கத்துறதை விட்டுட்டு இடுமானவன் எப்படி மேல வந்தாரோ அது போல வாழ்க்கையில எப்படி நீங்க மேடைக்கு வரணும் அப்படின்ற ஒரு பண்பை வளர்த்துக்கிட்டு அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கங்க. அந்த இடத்துக்கு வரங்க. கீழே உட்காந்து கத்தினா கடைசி வரைக்கும் கத்திக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா கத்தியே பழகின கூட்டம் கத்திக்கிட்டே இருப்பீங்க. உங்க இடுமாவனம் அவர் சொன்னதுக்கே நான் சொல்றேன், அதிமுக ஊழல் கட்சி அப்படின்னு சொன்னார். இடுமாவனன் சொன்னாரு அதிமுக வந்து ஊழல் கட்சி அப்படின்ட்டு. சரி, நீங்க என்ன சொன்னீங்க சீமான் அவர்கள்? திமுக அதிமுகவுக்கு மாற்றாக நாங்கள் வந்திருக்கோம், 2 திராவிட கட்சிக்கு மாற்றாக வந்திருக்கோம்னு சொல்லிட்டு ஐயா எடப்பாடி வீட்டில் போய் குத்த வச்சு சீமான் அண்ணா ஏன் உட்காந்தாரு கேட்டா, அவ்வளோ பெரிய கட்சி அழிஞ்சிடக்கூடாதுன்னு நினைச்சேன், அதனால எடப்பாடியும் சசிகலாவும் சேர்த்து வைக்க போனேன்றாரு. ஊழல் கட்சியை சேர்த்து வைக்கிறதுக்கு நீங்க போய் குத்த வச்சு உட்கார வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அதான் அழிடுன்னு சொல்லிட்டு தானே நீங்க வந்தீங்க, அப்போ ஏன் அங்கே போய் குத்த வச்சு உட்காந்தீங்க? ஸோ அதே மாதிரி பள்ளி கல்வித்துறையை பற்றி சொன்னார். பள்ளி கல்வித்துறையில் பார்த்தீங்கன்னாக்கா அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் அவர் எவ்வளவு சிறப்பாக செயல்பட்டுருக்காரு நீங்கள் பாருங்கள். சட்டமன்றத்துக்குள்ளேயும் உங்கள் எல்லாத்துக்கும் பாடம் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு, அந்த பாடத்தை நீங்கள் கற்றுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. போன முறை பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்த அன்பில் மகேஷ் அவர்கள் என்ன செஞ்சிருக்காரு அவர் ஆட்சியில்? நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது திமுக ஆட்சியில் பள்ளிக்குள்ள பாலியல் அத்துமீறல்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருந்தது. சின்ன சின்ன பிள்ளைகளுக்கும் பாலியல் அத்துமீறல் நடந்து கொண்டே இருந்தது. அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள போனவன் பேர் ஞானசேகரன், அவனை மச்சா மாதிரி கூப்பிட்டுட்டு சுத்தினது யாருனாக்கா மாசு அவர்கள். தொடர்ச்சியாக 207 ஸ்கூலை மூடி இருக்கிறீங்க. இது வரைக்கும் பள்ளி கல்வித்துறையை வச்சுக்கிட்டு உங்களால் ஒன்றும் கழட்ட முடியலன்னும் பொழுது இந்த முறை பள்ளிகளுக்காக வாங்கக்கூடிய அந்த காசுகளை ஒழிச்சிருக்கு. தாவேகா அரசு வந்த உடனே ஊழல் என்ற ஒரு விஷயம் இல்லாமல் போச்சு. ஊழலும் இல்லாமல் போச்சு, சீமான்ற ஒருத்தர் இல்லாமல் போயிட்டாரு. நல்லா புரிஞ்சுங்க. இப்ராஹிம் அண்ணா ஒரு நிமிஷம். ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நீங்கள் ரன்னிங் கமிட்டி கொடுத்துருந்தா ஷோ எப்படி பண்ண முடியும்? இப்ராஹிம் பேசுங்க. சரி, இப்போது அர்ச்சனா கல்பாத்தி அவர்களுக்கு வந்து இந்து அறநிலைத்துறையில் வந்து ஒரு பொறுப்பு கொடுத்ததை பற்றி சொன்னார். சரி, அர்ச்சனா கல்பாத்தி அவர்களுக்கு பொறுப்பு கொடுத்ததை பற்றி முடிவெடுக்க வேண்டிய இடத்தில் இருப்பவர் முதலமைச்சர் அவர்கள். அவர் அந்த முடிவு எடுத்தார். நீங்கள் வேணால் அதுக்கு பிறகு அந்த இடத்துக்கு இப்போ யாரை போடலான்னு நினைக்கிறீங்க? அண்ணன் சீமானை போட்டுடலாமா? அதாவது சிவன் ஒரு காம கொடுறேன், பார்வதி ஒரு ஊத்தம் உண்டன்னு அவர் பேசியிருக்கிறாரு. கிருஷ்ணனை வந்து நீங்கள் வந்து கைது பண்ணணும் அவர் பேசின விஷயம் சார் பொதுவெளியில இருக்கு சார். இப்ப அதை பேச வேண்டிய தேவை என்ன சார்? இவங்க இப்பதானே பேசிட்டு இருக்காங்க, இப்பதானே பேசிட்டு இருக்காங்க. 7 நிமிஷம் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். 7 நிமிஷத்துல நீங்க சீமானை திட்டுவதற்காக மட்டுமே பயன்படுத்த கூடாது சார். நீங்க அவர் பேசினதை நான் சொல்றேன். இப்ப எதுக்கு அதை பயன்படுத்துறீங்க? ஒரு அர்ச்சனா அவர்களுக்கு பொறுப்பு கொடுக்க கூடாதுன்னு இவங்க சொல்லும் பொழுது யாருக்கு கொடுக்கலாம்? அண்ணன் சீமானு கொடுக்கலாமான்னு கேக்குறாங்க. அது வேற. ஏன்னா அவர் சொன்ன விஷயங்கள் சார், அது ஒரு மதம் சார்ந்த ஒரு விஷயத்தை இங்க பேச வேண்டாம். மதம் சார்ந்த விஷயத்தை பேசினவர் தான் சார் தலைவர்னு சொல்லிட்டு சுத்துறாரு. இது மதசார்பற்ற நாடுல ஒரு தளபதி மதத்தின் அடையாளம் இல்லாம அவர் நிக்கிறார் பொழுது நீங்க அந்த நாகரிகத்தை நீங்க கடைபிடிக்கணும் சார். நான் எடுக்க வேண்டிய ஆயுதம் என்னவென்று நீங்க முடிவு பண்ண அண்ணன் சீமான் தானே சொன்னாரு. நிறைவா அவங்களுக்கு சொல்றேன், நான் என்ன ஆயுதம் எடுக்கணும்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். நீங்கள் மாற்றம் இல்லைங்கள. இன்றைக்கு அரசாங்க அலுவலகத்துக்குள்ள பணத்தை கொண்டு வர வேண்டாம், ஆவணங்களை மட்டும் கொண்டு வாங்கன்னு சொல்லி நீங்கள் போஸ்ட் விட்டுருக்கிறாங்கனாக்கா பெரிய மாற்றம். காமராஜரே பிறந்து வந்தாலும் இந்த திமுக அதிமுக மறுபடியும் அவரை கெடுத்துரும், ஊழலே செஞ்சுட்டு பழகிட்டாங்க, லஞ்சம் ஊறி போச்சுன்ற இடத்துல இன்றைக்கு ஊழலை ஒழித்திருக்கிறார் பொழுது இன்றைக்கு எவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். சைலண்டாக இருந்து ஒவ்வொரு விஷயங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு, மக்களுடைய மனசை வென்றிருக்காரு சார். நீங்கள் கடைசி வரைக்கும் மக்கள் மனசையும் வெளில போகிறது கிடையாது, யாரையும் வெளில போகாமல் இப்படியே உட்காந்துக்கிட்டு பயிற்சி முயற்சின்னுட்டே இருக்க வேண்டியதுதான். கடைசி வரைக்கும் முயற்சி எடுங்க. மக்கள் எங்களை பேராதரோடு அமர வச்சிருக்கிறாங்கன்றத முதல் வாய்ப்பை சொல்லி நன்றி.
வாய்ப்புக்கு நன்றி கூடி விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி இப்ராஹிம். தாவேக ஆட்சி குறித்தான ஏகப்பட்ட விமர்சனங்களை குற்றச்சாட்டுகளை வைக்கிறோம். எனக்கு பின்பாக பேசக்கூடிய இப்ராஹிம் ராவுத் அவர்கள் வந்து பதில் சொல்வார் அப்படின்னு எதிர்பார்த்தேன். அவர் மாற்றி யோசிக்கிறவன் வாழ்றாரு. நம்ம ஒரு கேள்வி கேட்டால் அவருக்கு பதில் சொல்கிறாரு. இன்னும் நம்ம கேட்ட கேள்விக்கு இது பதில் இல்லைன்னு பார்த்தா அவர் இங்கே இருக்கக்கூடிய ஆட்களுக்கோ அங்கே இருக்கக்கூடிய ஆட்களுக்கோ பேசலை, ட்விட்டரில் வெட்டி போடணும். நான் 2 வாதமும் பார்க்குறேன். இதை பேசினா ட்விட்டரில் வல்கர் வாரியர்ஸ் வந்து வெட்டி வீசுவாங்க, அப்படியே பரப்புவாங்க. அதில் புலங்காய் அடையிறதுக்கு கேள்வி வைக்கிறோம்ல, கேள்விக்கு பதில் சொல்லணும்ல. அதுக்கு தரம் தாழ்ந்த சொற்களை ஒரு அவைனா அந்த அவைக்குன்னு சில வார்த்தைகள் இருக்கு, இதை பயன்படுத்தணும், இதை பயன்படுத்தக்கூடாதுன்னு. அந்த குறைந்தபட்ச கண்ணியத்தை கூட கண்டுபிடிக்க மாட்டீங்கன்னா எப்படி? தலைப்பண்ண மாற்றம், நீங்க மாற்றம் பேசுறீங்க, நாங்க ஏமாற்றம் பேசுறோம். நான் ஏன் ஏமாற்றம் சொல்றேன், நீங்க ஏன் மாற்றம் சொல்லுங்க. எது மாற்றம் கேட்டா ஜெகதீஷ் செவ்வாணி சொல்றாரு, ஒன்னா உட்கார வச்சதான் மாற்றமா. இதுக்காக கட்சி ஆரம்பிச்சிங்க, இதுக்கு ஆட்சியை பிடிச்சிங்க. 3 பேரும் பேசுறாங்க, ஐயாவும் பேசினாங்க, வைச்சல் ஐயாவும் பேசினாங்க. நானும் 3 பேரும் பேசுறதுல ஏதாவது பாயிண்ட் தேர்வுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இந்த சுந்தரன் சொல்லுவார்ல, அதுல ஒன்றும் இல்லை, கீழே போட்டுங்க. அந்த மாதிரி தான் நீங்க காவிரி சிக்கல் குறித்து மட்டும் நேர குறைவு அதனால காவிரி சிக்கல் குறித்து மட்டும் பேசின நிறைவேற்றேன். அதாவது குறுவை சாகுபடிக்கு ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படணும். ஆனா இந்த ஆண்டு திறக்கப்படல. குறுவை சாகுபடி பொய்த்து போச்சு. 1 லட்சம் ஏக்கருக்கு மேல விவசாயிகளோட பாசன பகுதி அழிஞ்சு போச்சு. அப்ப குறுவை சாகுபடிக்கு மேட்டூர்ல இருந்து தண்ணி வரப்போகுது, விவசாயிகள் திருவிழா போல கொண்டாடுங்க என்று சொல்ல வேண்டிய நீர்வளத்துறை அமைச்சர் சொல்றாரு, ஜனநாயகன் படம் நடிசாக போகுது, திருவிழா போல கொண்டாடுங்க. ஓகே ஓகே கார்த்திக். துறை சார்ந்த எந்த புரிதலும் இல்லாத, நாடு குறித்து மக்கள் குறித்து எந்தவித அக்கறையும் இல்லாத ஒரு மோசமான ஆட்சியாளர்களை தமிழ்நாட்டு வரலாற்றில் நாம் கண்டிருக்கோம். ஓகே கார்த்திக். கலப்புற காலம் முடிச்சிடறேன். டைம் இல்ல, அடுத்த 2 பேர் பேசணும். இல்ல பேசுவார், பரந்தமன் பேசுவார். அதுக்கு மேல பேச மாட்டேன், நான் தாவேக கிடையாது. கலப்புற காலம் பாங்கல்ல, மன்னராட்சி காலத்தை கலப்புற காலம் தான் மோசமான ஆட்சி காலம். அதை விஞ்சக்கூடிய அளவில் விஜயோட ஆட்சி காலம் இருக்கும். அப்புறம் அந்த டுபாக்கூர் அந்த வார்த்தை இந்த வார்த்தைலாம் நான் இதை தாண்டி பேசுவேன். இந்த அவைக்கு ஒரு கண்ணியம் இருக்கு, நான் கட்டுப்போக்கு உட்காருங்க, நான் இது பண்ணிக்கிறேன். அதனால இந்த ஆட்சிங்கிறது மாற்றம் இல்ல, ஏமாற்றம், கொடு நாற்றம், கருத்து சுதந்திரம் பேசுறாங்க. ஆனா ஒரு சுற்றுல முழுமையா பேச முடியல. தாவேக அரசின் காவல்துறை தான் இடைஞ்சல் பண்ணுது. ஓகே, அப்ப நாட்டு மக்கள் தெரிஞ்சு புரிஞ்சுக்குங்க, அவ்வளவுதான். ஓகே, நன்றி நன்றி அண்ணா. 2 நிமிஷம். உங்க காவல்துறை தான், உங்க ஆட்சி தான். அவங்க கொஞ்சம் முடிக்க சொல்றாங்க, சூழலை புரிஞ்சுக்கோங்க. 2 நிமிஷத்துல முடிங்க. அடுத்தடுத்த விவாதங்களுக்கு வித்திடாத வார்த்தைகளை போடுங்க. திமுகவும் அதிமுகவும் தொடர்ச்சியாக சொல்கிற குற்றச்சாட்டு குதிரை பேரம் குதிரை பேரம் குதிரை பேரம். இது வரைக்கும் அதிமுகவிலிருந்து திமுகவிற்கு 23 முன்னாள் எம்எல்ஏக்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. அதனால் அவங்க குதிரை பேரத்தை பற்றி பேசலாம். பட் ஆனால் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய அதிமுகவுடைய சார்ந்த நபர்கள் எடப்பாடி அவர்களுடைய செயல்பாடு பிடிக்கலை. குறிப்பாக வந்து எடப்பாடி அவர்கள் சிறுபான்மை மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி என்னன்னாக்கா, மக்களே என்னை மன்னித்து விடுங்கள், செல்வி ஜெயலலிதா சொன்ன வார்த்தையை நான் மறுபடியும் சொல்கிறேன், இனிமேட்டு பிஜேபியோட கூட்டணியே இல்லை, நான் அவரோட போக மாட்டேன்னு வாக்குறுதியை கொடுத்து விட்டு மீண்டும் அவரோடு போனதுனால அந்த எடப்பாடி அவர்களை தமிழ்நாட்டு மக்கள் புறக்கணித்தாங்க, பிஜேபியும் புறக்கணித்தாங்க. இன்றைக்கு அவர் தலைமை சரியில்லைன்னு சொல்லிட்டு அதிமுகவை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் புறக்கணிச்சுட்டு தாவேக்காக வராங்கனாக்கா அரசியல் எதிர்காலம் அங்கே இல்லைன்னு அவங்களுக்கு தெரியுது. அண்ணன் பரந்தாமன் சொன்னார், டாஸ்மார்க்கு எங்கெங்கே மூணாங்க என்னென்ன சொல்லுங்கள் அப்படின்ட்டு. சென்னை வடக்கு 13, சென்னை மத்திய 9, சென்னை தெற்கு 9, காஞ்சிபுரம் வடக்கு 10, காஞ்சிபுரம் இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்படி கத்திக்கிட்டே இருக்கிற இதுக்கு தான் உதயநிதி அவர்களை விசாரணைக்கு கூப்பிட்டு போன பொழுது 12 மணிக்கு மேலே யாருமே கத்தலை. இப்படி உங்களை குடிக்க போட்டு பழக்கி வச்சுதான் ஒருத்தரும் கத்தலை. விசாரணைக்கு கூட்டு போனதுக்கே நீங்க அலர்ந்தீங்க, புரியுதா? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, இன்றைக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் பார்த்து மன்னிச்சு விட்டதால தான் இன்னைக்கு அவர் சட்டமன்றத்துக்குள்ள உட்கார்ந்துருக்காரு. அது தெரிஞ்சுக்கங்க, புரியுதா? அதனாலதான் அவர் சட்டமன்றத்துக்குள்ள உட்கார்ந்துருக்காரு. அமைதியா இருங்க. என்ன மாற்றம் சொல்றாரு இல்லையா? மாற்றம் என்ன மாற்றம் சொல்றீங்க இல்லையா? 2 முறை உங்கள் ஆட்சியில், திமுக ஆட்சியில் தொடர்ச்சியாக கள்ளச்சாராய மரணம் நடந்து கொண்டே இருந்தது. தொடர்ச்சியா 2 முறை கள்ளச்சாராய மரணம் செஞ்சிருக்கீங்க இல்லையா? அது இனிமேல் நடக்காது, அது மாற்றம். அண்ணா நீங்க பேச அண்ணா சொல்லுங்க, நீங்க சொன்னீங்கன்னா தானே உங்க திமுகவை சார்ந்த நபர் என்ன வேணாலும் பேசுவாரு. அவர் கருத்தை சொல்வதற்கு அனுமதிச்ச மாதிரி
நான் சொல்லும் போது அதை ஏற்றுக்கொள்வதற்கோ பேசுங்க. செவிமடுத்து கேட்கறது கூட பொறுமை இல்லை. இல்ல கொஞ்சம் இப்போ பார்வையாளர்கள் தயவு செய்து கொஞ்சம் அமைதியாக இருங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க. இவங்க பேசுறதுனாலேயே வந்து தலைவர்களுடைய பேரை வந்து கலக்கிறது. ஒரு நிமிஷம் பேசுங்க பேசுங்க இப்ராஹிம், இன்னும் ஒரு நிமிஷம் முடிங்க. இப்ராஹிம் பேசுங்க, பேசுங்க பேசுங்க, ஒரு நிமிஷம் முடிங்க. சரி, மாற்றம் என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது? அதான் ப்ரௌடு கொத்தோஸ்னு கொத்தடிமையா இருக்கிறதே பெருமையா அண்ணா, பேசினா அண்ணா. இப்படிதான் இருக்க முடியும். அண்ணா இப்படிதான் கொத்தடிமையா இருக்கிறத ப்ரௌடு கொத்தோஸ்னு பேசினா இப்படிதான் இருக்க முடியும். என்ன அண்ணா, இல்லப்பா, இது முறை கிடையாது. நான் ஒரு நேரம் வாங்கி கொடுக்கறேன். முறை கிடையாது. இல்ல இல்ல, ஒரு சண்டை கிரவுட் அட்ரஸ் பண்ணக்கூடாது. கிரவுட் அட்ரஸ் பண்ணக்கூடாது. நீங்க கருத்தை பேசுங்க. ஏம்பா இங்க வா. நீங்க ரெண்டு பேரும் உங்க ஆளுங்க அமைதியா இருக்க சொல்லுங்க. கரெக்டா உட்காருவாங்க. கொஞ்சம் உட்காருங்க, முடிக்கலாம். உட்காரு விடுங்க, நான் முடிச்சிருவோம். உட்காரு பகுதி உட்காரு சொல்லலாரியா. மாற்றம் என்ன மாற்றம் வந்திருக்குன்னு கேட்குறீங்களே. திமுகவை சார்ந்த முன்னாள் அமைச்சர் பொதுச் செயலாளர் இருந்தார். அம்மாவுக்கு 1000 பொண்ணுக்கு 1000 ரகசியமாக பாய் ஃப்ரெண்டு வச்சுக்க அப்படின்னு சொன்னார்ல, அந்த மாதிரி பேச்சு இனிமேல் பேச முடியாது. அது மாற்றம். கிட்னி திருட முடியாது இந்த ஆட்சியில், அது மாற்றம். 2 முறை கள்ளச்சாராய மரணம் நடந்திருக்குது, அது இனிமேல் நடக்காது, அது மாற்றம். அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே ஞானசேகரன் ஒருத்தன் போனான் பாரு, அந்த மாதிரி எந்த பொறுக்கியும் போக முடியாது, அது மாற்றம். ஓகே, 5 IAS அதிகாரிகளை மணல் விவகாரம் குறித்து விசாரணைக்கு ஈடு இப்ராஹிம் அது நடக்காது, அது மாற்றம். சிறப்பு, முடிங்க. அடுத்து வைகை செல்வன் அண்ணன் பேசணும், ஜெகதீச பாண்டியன் அண்ணன் பேசணும், உங்களுக்காக பேசுவாங்க. 2 முறை வந்து கள்ளச்சாராயம் நடந்தது போலவே 2 முறை பார்த்தீங்கன்னாக்கா 4000 கோடி பேக்கேஜ்னு சொல்லிட்டு சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர்ல மக்களை வந்து வெள்ளத்துல நீர்ல மூழ்க வச்சு அல்லோலப்பட வச்சீங்களா, அது இனி நடக்காது, அது ஒரு மாற்றம். ஓகே, முடிங்கண்ணே, டைம் இல்ல பிரதர். இப்போ நீங்க இது பண்றதுனால காவல்துறை என்ன சொன்னா முடிங்கங்கறாங்க. நீங்க இந்த அரங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டுமே கருத்து போகணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்களுக்கு கருத்து போகணும்னு நினைக்கிறீங்களா? போகணுமா இல்லையா? அமைதியா உட்காருங்க. நீங்க உட்காருங்க. முதல்ல பேசணுமா வேணாவா? எனக்கு 2வது சுற்று வேணுமா வேணாவா? அப்ப உட்காருங்க, அமைதியா உட்காருங்க. உங்க நேரம் ஆல்ரெடி முடிஞ்சுன்னா 1 நிமிஷம் பேசிட்டு உட்காருங்கண்ணே. வேற எதுவும் ப்ளீஸ். நாங்களும் சொல்கிறோம், ஆடியன்ஸு சொல்கிறது எங்களுக்கு இல்லை. தயவு செய்து நீங்களும் இந்த சப்ஜெக்டை தாண்டி போகாதீங்க. இன்னொரு மாற்றம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க என்னன்னாக்கா, நீட்டை முதல் கையெழுத்தில் ஒழிச்சிருவோன்னு சொல்லிட்டு அதை வச்சு மக்கள்கிட்ட வந்து ஓட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறமேட்டு ஒழிக்க முடியல, அந்த ரகசியம் எனக்கு தெரியும்னு சொன்ன பிறகும் அதற்கு பிறகு அன்று திமுகவோடு கூட்டணியில் இருந்த காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், விடுதலை சிறுத்தை, தமுமுக, இந்தியன் முஸ்லீம், திக, வைகா, வேல்முருகன் உட்பட எல்லா கட்சி தலைவர்கிட்டும் கையெழுத்து வாங்கினது மட்டும் இல்லாமல் 80 லட்சம் மக்கள்கிட்ட கையெழுத்தை வாங்கி உதயநிதி குப்பையில் போட்டு போனார்ல, அந்த மாதிரியான சம்பவம் நடக்காது, இது ஒரு மாற்றம். ஓகே, நன்றி இப்ராஹிம். இல்ல சார், இருங்க சார், அதுக்கு நன்றி சொல்வீங்க. 2 நிமிஷம் தான் உங்களுக்கு நேரம். நீங்க அதோட பேசினா பெயிண்ட் கம்பெனில தான் கான்ட்ராக்ட் எடுத்துக்க மாதிரி இந்த கலர் அந்த கலர் சேர்ந்தா அந்த கலர்ன்ற காவியோட சேர்ந்து இபிஎஸ் அவர்களை வந்து முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு முடிவெடுத்தது திமுக தான் சார். நீங்க எங்களை சொல்றீங்க சார். ஓகே, பதில் சொல்லுங்க. நான் மீசாவையே பார்த்தவன் காலங்காலமா இவங்க ஊட்டிட்டு இருக்காங்க சார். உண்மையிலுமே ஸ்டாலின் மீசாவில் கைது செய்யப்பட்டாரா? மீசா காலத்தில் கைது செய்யப்பட்டார். சா கமிஷன் தெளிவாக சொல்லி இருக்கிறது. இது போல கதையா சொல்றது நிப்பாட்டுங்க சார். கலைஞர், நீங்க சொல்றீங்க நாகரிகம் எந்த பட்டியலிருந்து வந்திருக்கோம், நாங்க எந்த பட்டியலிருந்து வந்திருக்கோம். நான் சொல்றேன், கலைஞர் இந்திரா காந்தி தலையில வந்த ரத்தத்தை பார்த்து அது ரத்தத்தில் அது எந்த ரத்தம், மாதவிட ரத்தமா கூட இருக்கலாம்னு சொன்னார் சார். இது நல்ல ஞாபகம் வச்சுங்க. அவரு நாகரிகத்தை பத்தி நீங்க எங்களுக்கு பேச தேவையில்லை. இப்ராஹிம் சார், நேரம் முடியுது. இஸ்லாமிய தீவிரவாதின்னு சொல்லி முதல்ல சட்டமன்றத்தில் பேசினது கலைஞர் கருணாநிதி சார். இதை மாற்ற முடியுமா சார்? இஸ்லாமிய தீவிரவாதின்ற வார்த்தையை பயன்படுத்திருக்காரு சார் அவரு. இப்ராஹிம் தொடர்ச்சியா உங்களுடைய அணியில இருந்து அடுத்து 2 பேர் பேசணும். நல்லா புரிஞ்சுங்க. இப்ராஹிம், உங்க நேரம் முடிஞ்சது, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, உட்காருங்க சார். நீங்க மாற்றம் இது போல நடக்க சரி சார். இப்ராஹிம், உங்க நேரம் முடிஞ்சது, பேசிட்டே இருந்தா எல்லாரும் பேசுவாங்க. ஒருத்தனை திமுக கட்சியில வச்சு அயலகாணியில வச்சு சர்வதேச லெவல்ல மெத்து கடத்த வச்சீங்கல்ல, அது இனிமே நடக்காது. தமிழ்நாட்டுக்கு மெத்த வித்துட்ட இந்த வேலை இனிமே நடக்காது. நல்ல மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் நல்லாட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார். நன்றி, வணக்கம். நன்றி.